ஆகஸ்ட் 14 மற்றும் 15 தேதிகளில் தமிழ்நாடு தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த 2 தேதிகளும் குறிப்பாக தண்ணீரில் மிதக்கக்கூடும் பெரும்பாலான மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் என்பதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாளையும் நாளை மறுநாளும் அதே போல் இன்றைய தினங்களிலும் பரவலாக நல்ல ஒரு கனமழை தீவிரம் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் குறையாது. ஆனால் அதற்கு பதிலாக இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது புரட்டி போடக்கூடும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களில் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக காணப்படும். அநேக இடங்களில் ஒரு தொடர் மழை பொழிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது மாவட்டத்தினுடைய பட்டியல் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துடுறோம். முதலாவதாக கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் நமக்கு கனமழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நம்ம கொடுத்துடலாம். முதலாவதாக இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக மேற்கு தொடர்ச்சியில் அருமையான மழை காத்திருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இன்றைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் மிக அருமையான ஒரு மழை பொழிவுகள். மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கில் தீவிர மழை பொழிவு. கோத்தகிரி, குன்னூர் போன்ற இடங்களில் மிதமான மழை. கோயம்புத்தூரில் நகர பகுதிகளில் மழை எப்படிங்கன்னு கேட்டிருந்தீங்க. மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். தேனி, தென்காசியில் அநேக இடங்களில் கனமழை சற்று அதிகரிக்கும். மேகக்கூட்டங்கள் முன்னேற வாய்ப்பு இருக்குது. மதுரை முதல் தேனி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். நிறைய பேர் அந்த மலை பகுதிகளில் மட்டும்தான் மழை வருகிறது, மற்ற இடங்கள் தேனி மாவட்டங்களில் சரி வர மழை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நாளை மறுநாள் தேனியில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை சற்றே வலுவாக பதிவாகும். அடுத்ததாக தென்காசி மாவட்டங்களில் விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக இடைவெளி விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தொடர் கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் இரவு நேரங்களில் தொடர் கனமழை வாய்ப்பு. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மழை பொழிவு விட்டு நமக்கு இருக்கும். பகலில் வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் சென்னை போன்ற இடங்களில் இரவில் நல்ல ஒரு மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அநேக மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவு நீடிக்கக்கூடும். குறிப்பாக சென்னை போன்ற நகர பகுதிகள், பெருநகரங்களில் மழை தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. சில பகுதிகளில் மிதமான மழையும் சில பகுதிகளில் வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் அநேக இடங்களில் மழையின் தீவிரம் காணப்படும். அடுத்ததாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதை தொடர்ந்து குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரம் நிச்சயமாக பதிவாகும். சில நேரங்களில் மிதமான மழை கிடைச்சாலும் சில நேரங்களில் சற்று வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை உறுதியாகியிருக்கு. எங்கெங்க மழை வருது, ஒரு சொட்டு கூட மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை அதிகரிக்கும். ஏற்கனவே மழை வராமலாம் இல்லை. திருபுவனத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. 8 சென்டிமீட்டர் திருபுவனத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு எங்க சிவகங்கையில். அந்த மாதிரி நிறைய பகுதிகளில் பாருங்க, கனமுதல் மிக கனமழை வரைக்கும் போயிட்டு இருக்கு மழை வாய்ப்புகள். அதனால ஒருவேளை உங்கள் ஊரில் மழை வரல, மழை தொடங்கலைன்னா நாளை மறுநாளில் தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும். எங்கெல்லாம் மழை சரிவர பெய்யலையோ அங்கெல்லாம் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை நாளை மற்றும் நாளை மறுநாள் தினங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகரில் கொஞ்சம் மழை தீவிரம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகரில் ஓரளவு நல்ல ஒரு கனமழைக்கான எச்சரிக்கையும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததாக தென்சீன கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி நகர்றதுனால இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் குறைந்துள்ளது. பல மாநிலங்களில் மழை இல்லை. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவில் எடுத்துட்டாலுமே கூட அந்த தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது. பருவமழை முழு வீச்சில் இல்லை. ஏதோ ஒரு கனமழை அப்படிங்கிறது மட்டும் பதிவாயிட்டு இருக்கே தவிர ரெட் அலர்ட்டு, அதீத கனமழை, அதி கனமழைன்னு பெருசாக ஒன்றும் கர்நாடகாவிலையும் இல்லை, கேரளாவிலையும் இல்லை. ஓரளவு கனமழை மட்டும் அந்த பகுதிகளில் பதிவாயிட்டு இருக்கு. காரணம், அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாகி தென் சீனாவை நோக்கி நகர்வதன் காரணமாகவே இந்தியாவில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று அதனுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சிருக்கு.
வட தமிழக உள் மாவட்டங்கள் தமிழகத்தில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை வாய்ப்புகள். நாளை மறுநாள் உள் மாவட்டங்களில் அநேக இடங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் வலுவான கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ். பாருங்க எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்குன்னு பாருங்க. இது பொதுவாக மே மாதங்களில் வரக்கூடிய வெயில் எல்லாம் ஆகஸ்ட் மாதங்களில் தொடர்ந்து நீடிக்குது. இனி வரப்போகிற நாட்களிலும் இதே போல தான் இயல்பிலிருந்து, அதுதான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகுங்கிற தகவல் நம்ம நேற்றைக்கே சொல்லியிருந்தோம். அதே போல தான் இப்போது வெப்பமும் அதிகமாக பதிவாயிட்டு வருது. கடந்த 24 மணி நேரத்தில் மழை எங்கெல்லாம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். மரூர் 9 சென்டிமீட்டர், திருபுவனம் 8 சென்டிமீட்டர், குருவாடி 7 சென்டிமீட்டர், பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் 6 சென்டிமீட்டர், ஆத்தூர் எல்லாருக்குமே தெரியும், சேலம் மாவட்டம் 6 சென்டிமீட்டர், மதுரையில் 5 சென்டிமீட்டர், சேலத்தில் 5 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார் 5 சென்டிமீட்டர், கள்ளக்குடி 5 சென்டிமீட்டர், தேவலாவில் 5 சென்டிமீட்டர், வீரகனூர் 5 சென்டிமீட்டர், தென்பரநாடு 4 சென்டிமீட்டர், பாபநாசம் 4 சென்டிமீட்டர், தழுதலை 4 சென்டிமீட்டர், வாழப்பாடி ஆத்தூருக்கு அடுத்து இருக்கும் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர், செருமுள்ளியில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், சென்னை, குன்றத்தூர் போன்ற இடங்கள் 3 சென்டிமீட்டர் மழை பதிவு இருக்கு. சென்னை, காஞ்சிபுரத்தில் அருமையான மழை பொழிவுகள். அடுத்து திருமங்கலத்தில் 3 சென்டிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மழை வருமா ப்ரோன்னு, 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு குண்டேரிப்பள்ளத்தில். குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் 2 சென்டிமீட்டர், திருவிடைமருதூர் 2 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கும்பகோணம், தஞ்சாவூரில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், கும்பகோணம் பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக இருக்கும்னு. 2 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. பன்ருட்டியில் 2 சென்டிமீட்டர், நெய்வேலி, கடலூர் பாருங்க. அடுத்து தஞ்சாவூரை தொடர்ந்து கடலூர்லேயும் நல்ல மழை பொழிவு. பன்ருட்டி, நெய்வேலி போன்ற இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. அடுத்து கொப்பம்பட்டி 1 சென்டிமீட்டர், மேலூரில் 1 சென்டிமீட்டர், மங்களபுரத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. கொடைக்கானலில் 1 சென்டிமீட்டரும், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டரும், அம்மாப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர் மழையும், அரூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும், குடுமியான் மலை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாயிருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். நாளை மறுநாள் இருக்கு பாருங்க, இன்னும் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திற்கும் மழை பொழிவுகள் தீவிரமாகக்கூடிய நாட்களாக அடுத்து வரும் 2 தினங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காம ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் பரவலாக தொடர்ந்து கனமழையை எதிர்பார்க்கலாம்.